ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வெரி குட் மார்னிங். இன்னைக்கு குட்டி சமையல் விறுவிறுன்னு பண்ணணும். எனக்கு எழுந்திருக்க லேட் ஆகிட்டு, பையனுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு, அதனால இங்கே லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். ரைஸ் வச்சுட்டேன், டீ தூள் சாயா வச்சுட்டேன். சாயா வச்சேன், டீ தூள் இல்லை. பின்ன ஓடி போய் மலார்னு கடையில் போய் டீ தூள் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பயிர் வகையில் ஒரு க்ரீன் மூங் வாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணணும். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? விஸ்கிக்கு வேறு பசிக்குது, நான் இவ்வளோ வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போ பயிரும் தாளிச்சாச்சு. எப்போவும் தாளிக்கிறப்ப தான் கடுகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்தா வித்தியாசமான தாளிக்கலை. சாப்பாடும் வெந்துட்டு சாப்பாடையும் வடிச்சிடலாம். செஞ்சு இப்படி கீழே வைக்கிறேன். நான் மேலே வந்து கச்சா முச்சான்னு கிடக்கு பார்த்தீங்களா? இப்போ வாங்க உருளைக்கிழங்கு கட் பண்ணலாம். சோறு வடிச்சாச்சு, கொஞ்சம் காக்காக்கு சோறு வச்சிடலாம். பையனுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் லெமன் ரைஸ் இருந்தால் போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். லெமன் ரைஸ் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு ஆசைப்படுவார். நான் கூட இன்றைக்கி அவசர சமையல் உங்கள் கூட இன்றைக்கி அப்படியே ஆயிருக்கா? அவர்கிட்ட சொல்லவே இல்லை காலையில் சீக்கிரம் போகணுன்னு. இருந்தால் காலையிலேருந்து சீக்கிரம் செஞ்சுருப்பேன். நல்ல மூடி எப்போ தான் சீக்கிரம் பாயிலும். சாயாவும் ரெடி ஆகிட்டு. இந்த லெமனை நல்லா அப்படியே உருட்டுவோம். அப்போ தான் நல்லா ஜூஸ் வந்து நல்லா புளிஞ்சு வரும். இந்த லெமன் பத்தாது இருந்தாலும் எவ்வளோ லெமன் இருக்கோ அவ்வளோ நம்ம சோறாக கிண்டுவோம். பாதி ஜூஸ் போட்டாச்சுல. லெமன் ரைஸ்க்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டால் நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காய்ந்த மிளகா நிறைய கருவேப்பிலை. லெமன் ரைஸ் பொருவாக ஊற்றணும். கீழே கொட்டது பார்த்திங்களா, கையால் எடுத்து ஊற்றணும், இல்லைன்னா கொட்டையோடு போயிடும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுருவோமா? மஞ்சத்தூள், காயப்பொடி, கொஞ்சமாக உப்பு எல்லாம் நல்லா அப்படியே கிண்டி விட்டுருவோம். லெமன் ரைஸ்க்கு மசாலா ரெடி. இப்போ சோறை போட்டு கிண்டிடலாம். சோறு நல்லா ஆறிட்டு இதை போட்டு அப்படியே கிண்டி எடுத்துடும். பையன் ரெடி ஆகிட்டாரு, டிஃபின் கட்டணும். அவசரமாக செய்கிறேன். எவ்வளோ கொண்டாந்துட்டேன், ஃபேனை போட்டேன் பார்த்தீங்களா? அப்போ இருந்தாலும் நமக்கு சோறு சீக்கிரமாக ஆறிடும். கிச்சனில் ஃபேன் போட்டால் கேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஆடும், மக்கர் பண்ணும். அதனால் கிச்சனில் ஃபேனை போடலை. ஃப்ரெண்ட்ஸ், அவசரத்தில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். லெமன் ரைஸ்னால் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டால் கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து எங்கள் பையன் ரொம்ப உருவப்படுவார். ஒரு லெமன் ரைஸ்க்கு வந்து கம்பல்சரி வேர்க்கடலை போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ கிண்டிகிட்டே இப்போ நான் வந்து அதான் இப்போ வேர்க்கடலை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். உங்கள் கூட இப்படி அவசரம் இப்படி ஆயிருக்கா? நான் கூட தினம் ஆகும். ஆனால் எங்கள் பையன் நைட்டில் சொல்லினா காலையில் செஞ்சுருப்பேன். அவர் திடீர்னு ஃபோன் வந்து பிறப்பிட்டார். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வேர்க்கடலையும் வறுத்துட்டு கொஞ்சம் கொண்டு ஃபேன் காற்றுல வச்சா அது கொஞ்சம் ஆறும். இப்போ தொலி எடுக்க கரெக்டாக இருக்கும். என்ன ரெடி ஆகிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அது தொலி எடுக்கலை. எங்கள் பையனுக்கு ரொம்ப அவசரம் ஆகிட்டான். ஆனால் அப்படியே போட்டாச்சு. தொலியோட சாப்பிட்டு சத்து தான். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு, நேரம் ஆகிட்டு. வாங்க இதெல்லாம் டிஃபனில் கட்டிடலாம். பசி வந்துட்டு எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள். வாங்க கொஞ்சம் சிக்கன் ரைஸ் கொடுத்துரும். லெமன் ரைஸ் டிஃபன் பேக் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது நம்ம க்ரீன் மூங் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட். பின்ன சிப்ஸ். இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் இன்னும் இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜு கெட்டு போயிருக்கு. சரிங்களா? இது பையன் எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டாலே சாமிக்கு வைக்க முடியாது. சாமிக்கு இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பண்ணுறேன். அவசரம் சாமிக்கு வைக்க மறந்துட்டேன்னா. சாமிக்கு இப்படி பயிர் வைக்கிறது கொஞ்சம் சீனி போட்டு இது வைக்கக்கூடாது. பாய் சுமி. மணி 8:10 இப்போ எழுந்தோன்னு ஒரு கிளாஸ் பானை தண்ணி குடிப்பேன். பானை தண்ணி குடிக்க கூட டைம் இல்லை. இது நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குடிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து இப்படி ஃப்ரிட்ஜ் தண்ணிலாம் தோற்று போயிடும், அந்த மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் பானை இருக்கா? இந்த தண்ணியோட டேஸ்ட்லாம் ரொம்ப குழுன்னு ஃப்ரிட்ஜ் தண்ணி மாதிரி இருக்காது. இருந்து அந்த தண்ணி மைல்டாக கூலாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாயை ஆறிட்டு கொஞ்சம் சூடு பண்ணிடலாம். சரிங்களா? இதை எடுத்து இந்த உருகி போயிடும். இதோட இப்படி தான் வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மறந்துட்டேன். இப்போ எல்லாம் ரொம்ப டைமினா எப்படி ஃபுல்லாக உருகி போயிட்டு. இந்த ஒரு லெமன் சோறு பண்ணுறதுக்கு எப்படி கிச்சன் ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். சாயாவை குடிச்சிட்டு தான் மறு வேலை நம்ம பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன தான் நான் பாத்திரத்தை சுத்தமாக தேய்ச்சி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணும்போது அது லேசாக கழுவணும் போல் எனக்கு ஒரு இதாகுது. ஸ்பூன் ஆகட்டும் கரண்டி ஆகட்டும் பழகியே போச்சு. அப்படி நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? லெமன் ரைஸ்க்கு லெமன் பத்தாதனால இவ்வளோ சாப்பாடு மிச்சம். இல்லைன்னா என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டு போனால் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இடம் டீயை குடிக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ தான் என்னோடய ரிலாக்ஸ் டைம். நேற்று இஞ்சி வாங்க மறந்துட்டு குறைய இஞ்சி இருந்தது. இஞ்சி போட்டு டீ. சேர்ஸ். வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இங்கே விஸ்கிக்கு ஆதரவு தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோவில் பார்க்குறேன்னு சொல்லிட்டா பை பை, see you. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தில் எல்லோரையும் நான் கேட்டதாக சொல்லுங்கள். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பாருங்கள் நிறைய எக்கச்சக்க பூ கிடக்கு பாருங்கள்.
கொஞ்சம் பொறுத்து தான் பறிக்கணும். டட்டா பாய், see you.